ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த மார்னிங் மன்னா என்ற தின தியானத்தின் மூலமாக எங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் நாளுக்குரிய வார்த்தை பரிசுத்தவான் தேவனின் கரத்தில் வல்லமையான ஆயுதம். எடுத்து வாசிப்போம். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பின்பு யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றார். ஏசாயா தன்னுடைய பாவ நிலைமையை உணர்ந்து கலங்குகிற நேரத்தில் தேவன் சேராபீன்கள் மேல ஒருவனை பலிபீடத்திலிருந்து எடுக்கப்பட்ட நெருப்பு தழலுடன் அவனிடத்துல அனுப்புறார். அவனிடத்துல அவன் ஏசாயாவின் உதடுகளை தொட்டு உன் அக்கிரமத்தை நீக்கி பாவம் நிவிர்த்தியானது என்று சொல்லி ஏசாயா 6:7 வாசிக்கிறோம். ஏசாயா நற்செய்தி கேட்டதும் அவன் பார்வ உணர்வை அடைந்து அவன் மட்டுமல்ல தேவனுடைய மன்னிப்பின் நிச்சயத்தையும் அவன் பெற்றுக்கொண்டான். சிறிது நேரத்தில் யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் போவான்? ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டான். இதோ அடியேன் இருக்கிறேன் என்று சொன்னான். அனுப்பும் என்று ஏசாயா உடனடியாக மறுமொழி இருந்தது. ஆனா ஏசாயா 6:8 வசனம் சொல்லுது, ஏசாயா தன் வாழ்க்கையை ஆண்டவரிடத்துல பணிக்கு முழுவதுமாக கொடுத்துட்டான். ஆனா வாழ்க்கையை ஆண்டவருடைய பணிக்கு முழுசா கொடுத்தான். ஆனா தேவன் தமக்கு ஏற்றவதை நிரப்புவதற்காக என்ன சொல்றாரு? ஒரு படி நிரப்பப்படாத காலியான ஒரு காசோலையை அவன் நிபந்தனை இல்லாமல் அளித்தான் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஏசாயாவின் 3 செயல்களை நம்ம பார்க்கிறோம். 1வது, தேவனுடைய பரிசுத்தத்துக்கும் வெளிச்சத்தில் நம் சொந்த பாவ நிலைமை உணர்ந்தான். 2வது, ஆனா தன் பாவங்களை மன்னிக்கப்பட உறுதியை அடைந்தான். கடைசி அவருக்காக செயலாற்ற அவன் தன்னையே ஒப்பு கொடுத்தான் என்று வாசிக்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, தேவன் தனிப்பட்ட விதத்தில் ஏசாயாவை அவன் அழைக்கவே இல்லை என்பதை நம்ம கவனித்து பார்க்கணும். யார் நமது காரியமாய் போவான் என்று தேவன் கூறியதை அவன் கேட்டான். ஏசாயாவை கட்டாயப்படுத்த அவன் கட்டாயப்படுத்தல. ஆனா தேவனுடைய அழைப்பை அவன் கேட்டதும், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று முழு விடுதலையோடு அவன் சொன்னான். ஆனா தேவனின் அழைப்பு விசேஷித்த சிலருக்கு மட்டுமல்ல, அனைவருக்குமே அது வருகிறதாம். ஆனா கேட்பதும் அதை மறுப்பதும் நம் மனநிலையை பொறுத்தே உள்ள. தேவன் வற்புறுத்துகிறாரோ கெஞ்சுகிறாரோ நம்மை அழைப்பதில்லை. எஜமானுடைய குரலுக்கு எவ்வாறு மறுமொழியை தருகிறோம்? நாம் தேவனுக்கு நன்றியோடும் அர்ப்பணிப்போடும் வாழ்வோம். சுத்திகரிக்கப்படாவிட்டால் நம்முடைய தேவ பணியை உத்தமமாய் செயல்பட முடியாது என்பதை ஏசாயா அறிந்து கொண்டான். ஆனா நாமும் பரிசுத்த தேவனுடைய சமூகத்துக்கு செல்லும் முன் நம் பாவங்களை விட்டு மனம் திரும்ப வேண்டும். ஜெபிக்கிறோம். நீர் கொடுத்த உம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஏசாயை போல எங்களை தைரியப்படுத்த யாரை அனுப்புவேன்? யார் நம்ம காரியமே போவான் என்று சொல்லி உம்முடைய கேட்டதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரிய காரியங்களை இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஹேவ் a blessed day.